எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டியது அவசியமில்லை. தூய்மையான பரிபூரண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. அதனால் முதலில் அகங்காரத்தை ஒழியுங்கள். ஷீடியில் உள்ள துவாரகா மாயையை அடைந்தவர்கள் அதீதமான மகிழ்ச்சி அடைவார்கள். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இவ்வுலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரராகவும் திகழ்கிறார். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. பேராசையை ஒழியுங்கள். பிறர் அமர்வதற்கு உங்கள் வீட்டு திண்ணையை அளித்தால் ஸ்ரீ ஹரி மகிழ்கிறார். உங்கள் பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே உணர்வு நிலை காணப்படும். இந்த உணர்வு நிலை உங்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் நிலை பெற்றுள்ளது. அது நானே ஆகும். அதுவே ஆத்மா. இதை புரிந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் என்னை காண முயலுங்கள். இந்த பயிற்சியின் மூலம் என்னுடன் ஒன்றாகும் நிலையை அடைய முடியும்.